شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே, தொடராக நடைபெற்று வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனிப்பெரும் ஆளுமைகள் என்ற தலைப்பிலான செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் ஆட்சியாளராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே தன்னுடைய ஆளுமையை எவ்வாறு வெளிப்படுத்தினார்கள் என்பது தொடர்பிலான செய்திகளை பார்த்திருக்கிறோம். அந்த செய்திகளிலே தன்னிலையாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்வில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு தேவைக்காகவும் அரசாங்க சொத்தை எடுத்ததாகவோ பயன்படுத்தியதாகவோ இல்லை என்பதையும், அதே நேரத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வு நாட்டினுடைய மிகப்பெரிய மிகச்சிறந்த ஜனாதிபதியாக இருந்தாலும் வறுமை கோட்டுக்கு கீழால் தான் தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தினார்கள் என்பது போன்ற செய்திகளையும் பார்த்திருக்கிறோம். இன்றைய தினம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆட்சி முறைமையில் இன்னும் சில பகுதிகளை பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே ஆட்சியாளர்களை எடுத்துக்கொண்டால் தாங்கள் ஆட்சியில் இருக்கிற போது மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மறந்து மக்களுக்கு எது போய் சேர வேண்டுமோ அதை மக்களுக்கே கொண்டு போய் சேர்க்காமல் அந்த சொத்துக்களை தங்களுக்காக அபகரித்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை வழமையான அனைத்து ஆட்சியாளர்களிடத்திலும் காணப்படும். ஒரு சில ஆட்சியாளர்கள் ஒரு சில விஷயங்களில் வித்தியாசப்படுவார்கள். ஆனால் மொத்தத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லோருடைய நிலையும் ஒரே நிலையை போன்றுதான் காணப்படுகிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கிற போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பொது நிதியை தன்னுடைய சொந்த தேவைக்கு பயன்படுத்தியதில்லை. புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் இடம்பெறக்கூடிய நிறைய செய்திகள் ஊடாக இதற்கான ஆதாரங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து கொண்டிருந்த இடத்திலிருந்து எழும்பி பள்ளிவாயலினுடைய நடுப்பகுதிக்கு வருகிறார்கள். சஹாபாக்களும் அவங்களோட சேர்ந்து வந்து கொண்டு இருக்கிறார்கள். வருகிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால இருந்து ஒருவர் என்ன செய்கிறார் என்றால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆடையை பிடித்து இழுக்கிறார். பின்பகுதியால ரசூலுல்லாஹ் அணிந்திருந்த ஆடையை பிடிச்சு இழுக்கிறாரு. இழுத்து என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, முஹம்மதே, எனக்கு தான தர்மங்களை வழங்குங்கள், நான் ஒன்றும் உங்களுடைய தகப்பனாருடைய சொத்திலிருந்து கேட்கவில்லை, பொது சொத்திலிருந்து தான் கேட்கிறேன் அப்படிங்கிறாரு. என்ன உதவியைத்தான் கேட்கிறாரு. உதவி கேட்கிற நேரத்தில் எப்படி கேட்கிறாரு, நான் ஒன்று உங்க அப்பன் வீட்டு சொத்தை கேட்கலப்பா, நான் கேட்கறது பொது நிதியில இருந்து தான் கேட்கிறேன்
தாங்கன்னு கேட்குறாங்க. இப்படி ஒருத்தர் கேட்டா யாராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய மகானாக இருந்தாலும் இப்படி ஒரு வார்த்தையை சகிச்சுக்கிடுவாரா? சரி, உதவி கேட்கறதா கேட்கிற, உருப்படியா கேட்க வேண்டியதானே, கண்ணியமா கேட்க வேண்டியதானே. நான் என் வீட்டுக்கு கொண்டு போறதுக்காக வச்சிருக்கிறேன், உனக்கு தர்றதுக்கு தானே வச்சிருக்கிறேன், இப்படித்தானே யோசிப்போம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இது மாதிரி கடினமான வார்த்தைகளால வார்த்தை பிரயோகத்தை மேற்கொண்டு இந்த கேள்வியை கேட்டு கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்படவில்லை. இந்த செய்தியை அறிவிக்கிற நபித்தோழர் சொல்லுகிறார், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆடையை பிடித்து இழுத்த காரணத்தினால் ரசூலுல்லாஹ்வுடைய கழுத்துகள் எல்லாம் சிவந்து போன காட்சியை நாங்கள் பார்த்தோம். அப்படி பிடிச்சி இழுத்ததுனால அந்த முரட்டு ஆடையா இருக்கிற காரணத்தினால இவ்வளவு ரசூலுல்லாஹ்வுடைய கழுத்துகள் எல்லாம் சிவந்து விட்டது. அப்படி இருந்து ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய ஆடையை விடுப்பா, உனக்கு நான் கேட்டதை தர்றேன் அப்படிங்கிறாங்க. அந்த ஆள் என்ன சொல்றாரு தெரியுமா? கேட்டதை தந்தா ஆடையை விடுறேங்கிறாரு. திரும்பவும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ பிடிச்சிருக்க என் ஆடையை விட்டுட்டேன்னா உனக்கு நான் நீ கேட்டதை தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. திரும்ப அந்த ஆள் என்ன சொல்றாருன்னா, நீங்க தந்தா நான் விடுவேங்கிறான். இப்படியே 3 முறை 4 முறை நடைபெறுகிறது. கடைசியில் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க தெரியுமா? பிரச்சனை இல்லை, அவருடைய ஒட்டகத்தில் ஒன்னுல கோதுமையையும் இன்னொன்றில் பேரிச்சம்பளங்களையும் ஏற்றி அனுப்புங்கள். சும்மா கூட வந்தில்ல, எப்படி வந்திருக்கிறார்? உதவி கேட்க வந்திருக்கிறாரு. எப்படி வந்திருக்கிறாரு தெரியுமா? 2 ஒட்டகத்தை வேற எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. அந்த காலத்தில் ஒருத்தன்ட்ட 2 ஒட்டகம் இருந்தா இந்த காலத்தில் 2 லாரி இருக்கிற மாதிரி 2 லாரியை வெளியில கொண்டாந்து வச்சு, நான் உங்கள்கிட்ட உதவி கேட்க வந்திருக்கிறேன், வெளியில 2 வாகனம் இருக்குது, 2ல நல்லா ஃபில் பண்ணி அனுப்புங்க பார்ப்போம்னா நாம கொடுப்போமா? உலகத்தில் யாராவது கொடுப்பானா? உங்ககிட்ட 2 லாரியை வச்சுக்கிட்டு இருக்கிற உனக்கு எதுக்கு சக்காத்து நிதி, உனக்கு எதுக்கு சதக்கா நிதி, உனக்கு எப்படி? இப்படித்தான் நாம யோசிப்போம். ரசூலுல்லாஹ் அப்படி யோசிக்கல. அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆட்சி எப்படிப்பட்டது? கேட்டு முடிய 2 ஒட்டகத்தில் ஏற்றி அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஆளு பிடிச்சிருந்த சட்டையே விடுறாரு. அப்ப சஹாபாக்கெல்லாம் கொந்தளிச்சு அவரை தாக்குறதுக்கு போறாங்க. சஹாபாக்கள் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? அவரோட கொந்தளிச்சு போகும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, விட்டுருங்க, அவரை எதுக்கும் செய்ய வேணாம், அவர் உதவி கேட்டு வந்திருக்கிறாரு, அவருக்கு நீங்கள் அடித்து விட வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ் தடுத்து விடுகிறார்கள். அப்ப நாம பார்க்க வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயம் என்னன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மிகப்பெரிய ஆட்சியாளர் தான். நல்லா கற்பனை பண்ணி பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சிங்கிறது வெறுமனே இலங்கை நாட்டினுடைய ஜனாதிபதி மாதிரி இல்லை, அல்லது இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் மாதிரி இல்லை, அல்லது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி மாதிரி இல்லை. இந்த உலகத்துக்கே ஒருவர் அதிபதியாக இருந்தால் அவர் எவ்வளவு பெரிய இடத்துல இருப்பாரோ அவ்வளவு பெரிய இடத்துல இருந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்கிட்ட உதவி கேட்டு வந்தவருக்கு எந்த ஒரு சங்கடத்தை உண்டு பண்ணாமல் கேட்டதையே கொடுத்து அனுப்பிய காட்சியை பார்க்கிறோம். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆட்சி முறையில கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம். அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகை முடித்ததற்கு பிறகு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, தொழுகை நடத்துவார் இல்லையா, ரசூலுல்லாஹ் இமாமத்து செய்யறாங்க, தொழுகை நடத்துறாங்க. தொழுகை நடத்திட்டு விறுவிறுன்னு சலாம் கொடுத்ததுக்கு பிறகு அப்படியே ஓடிக்கிட்டு வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. எல்லோருடைய பிடரிகளையும் தாண்டி கொண்டு செல்கிறார்களாம். போய் அங்க இருந்து ஒரு வெள்ளி கட்டியை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். வந்து சொல்றாங்க, நான் ஏன் தொழுது முடிச்சதோட வேகமா ஓடினேன்னு நீங்க எல்லாம் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நான் ஏன் ஓடினேன் தெரியுமா? பொதுமக்களுக்கு சொந்தமான ஒரு வெள்ளிக்கட்டி என்னுடைய வீட்டிலே இருக்கிறது, அது தொழுதுகிட்டு இருக்கும் போதுதான் எனக்கு நினைவுக்கு வந்துச்சு, அதை எடுத்து தந்திரன் சொல்லித்தான் நான் வந்தேன். தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, தொழுது கொண்டிருக்கும் போதுதான் நினைவுக்கே வருகுது. இதுல நாம இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறேன்னு. என்ன விஷயம் தெரியுமா? இந்த தொழுகையில பொதுவாக தொழுகையை பத்தி என்ன சொல்லி தருவாங்க? நாம எல்லாம் தொழுகைண்டா பெரும்பாலானவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் தெரியுமா? அப்படியே ஏதோ இந்த விண்வெளிக்கு போற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தொழுகையில ஏதாவது எண்ணங்கள் வருமா இல்லையா, நினைவுகள் யோசனைகள் எல்லாம் வரும். நிறைய பேர் என்ன நினைப்போம்னா, இப்படி யோசனைகள் வர்றதுனால தொழுகை பாத்தில் ஆயிடுச்சோ, இப்படி எல்லாம் யோசனை வரலாமா, அல்லாஹ்வோடு அப்படி ஒன்றிணைகிற நேரத்தில் இப்படிப்பட்ட யோசனைகள் எல்லாம் வருகிறது. எல்லாருக்கும் இந்த யோசனை உண்டா இல்லையா? தக்பீரை கட்டி முடியத்தான் எவன் கடன் தர இருக்கிறான் பட்டியல் எல்லாம் வரும். அதுக்கும் தொழுகை, அது தொழுகைன்னா அப்படித்தான் இருக்கும். தொழுகையை பொறுத்த வரையில தொழுகை என்பது அப்படியே அல்லாஹ்வோட ஒன்றி போகிற ஒரு விஷயம் அல்லாது.
அது ஒரு ராணுவ கமாண்டருக்கு பின்னாடி இருக்கிற சிப்பாய்களை போன்று. அவர் அல்லாஹ் அக்பர்னா நாம் எல்லாரும் அல்லாஹ் அக்பர். அவருக்கு இமாம் கராத் ஓதிக்கிட்டு இருக்கும் போது அதை செவிதாழ்த்தி கேட்க வேண்டும். இந்த நினைவுக்கு வந்ததோட ஓடி போய் வீட்டில் இருந்த வெள்ளிக்கட்டியை கொண்டு வந்து சஹாபாக்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இது அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு வெள்ளிக்கட்டி, ஏழைகளுக்கு போய் சேர வேண்டியது, அதை நான் வீட்டில் வச்சுக்கிட்டு இருந்தேன், அதை ஏழைகளுக்கு விநியோகிக்கும்படி மக்களுக்கு கட்டளையிடுகிறேன் என்று சொல்லி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு இதை சொல்லிட்டு வருவாங்க. அப்ப இதுல இருந்து என்ன புரியணும்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய ஆட்சியில ஆளுகிற நேரத்தில் எந்த சந்தர்ப்பத்திலும் ரசூலுல்லாஹ் கஞ்சனாக இருக்கவில்லை, ரசூலுல்லாஹ் கருமித்தனம் செய்யவில்லை. ஆட்சியாளராக இருப்பவர் வேண்டிய அளவு மக்கள் கேட்கிற அளவு அள்ளி கொடுப்பவராகத்தான் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர் தான் சிறந்த ஆட்சியாளராக இருப்பார். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி காட்டுகிறார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹுனைன் போர்க்களத்துக்கு போய் திரும்பி வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஹுனைன் யுத்தத்துக்கு போய் ரசூலுல்லாஹ் திரும்பி வர்றாங்க. வரும்போது சஹாபாக்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து அவங்களுடைய தேவைகளை எல்லாம் முறையிட்டாங்க. அந்த ஜனாதிபதி தானே, எங்களுக்கு இன்ன தேவை இருக்குது, இதெல்லாம் செஞ்சுதாங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து முறையிடுறாங்க. முறையிடும் போது எப்படி என்ன நடக்குது தெரியுமா? கூட்டம் கூடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே பின்னாடி இருந்த ஒரு மரத்தில் சாச்சிடுறாங்க. அதுதாங்க இதுதாங்கன்னு கேட்டு 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 வந்து அப்படியே பின்னாடி கொண்டே சாச்சிடுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆடையும் என்ன செய்யுதுன்னு கேட்டா அந்த முள்ளுல சிக்கி கொள்ளுது. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, முதல்ல என் மேலாடை எடுத்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் போட்டிருந்த மேலாடையை முள்ளுல சிக்கிற அளவுக்கு மக்கள் எல்லாம் போய் ரசூலுல்லாஹ்வை சூழ்ந்து கொண்டு எங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. சொன்னதுக்கு பிறகு நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், என்னுடைய மேலாடையை எடுத்து தாருங்கள், இங்க இருக்கிற மரங்கள் அளவுக்கு என்னிடத்தில் ஒட்டகங்கள் இருந்தால் அவை அத்தனையுமே உங்களுக்காக நான் தந்து விடுவேன், ஒன்றையுமே நான் வச்சுக்கிற மாட்டேன்ப்பா, இவ்வளவுக்கும் என்கிட்ட என்னெல்லாம் இருக்குதோ எல்லாம் மக்களுக்காகத்தான், ஒன்றும் எனக்காக நான் எடுத்து செல்வதற்கு வைத்திருக்கவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. தூங்கி கொண்டிருக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பாயில ஒரு பேரிச்சம்பழம் இருக்கிறது. அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது மாத்திரம் ஜகாத் நிதியாக இல்லாவிட்டால் நான் சாப்பிட்டு இருப்பேன். ரசூலுல்லாஹ்வுடைய பாயில பேரிச்சம்பழம் ஒன்று விழுந்து இருக்குது. என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஜகாத் நிதியா இருக்குமோ? இதெல்லாம் பொது வாழ்க்கையில ஈடுபடுறவங்களுக்கு மிகப்பெரிய படிப்பினைக்குரிய ஒரு சம்பவம் இது. பொது மக்களுக்காக எது வந்தாலும் சரி உடனடியா போய் சேர்ந்துடணும், மக்களுக்காக கொடுக்க வேண்டியதை மக்களுக்காக கொடுத்துடணும், எக்காரணம் கொண்டும் நமக்காக ஒரு நயா பைசாவை கூட எடுத்து விடக்கூடாது. ஆனா இந்த நிலைமை இன்னைக்கு பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதுலேயும் குறிப்பாக ஒரு கூட்டம் பாதிக்கப்படுற நேரத்தில் அவர்களுக்காக வருகிற உதவிகளை எவ்வளவு வேகமா கொடுத்து 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 முடிக்க முடியுமோ அவ்வளவு வேகமா கொடுத்து முடிக்கணும். ஆனா நம்ம சமுதாயத்தில் அதை பார்க்க முடியாது, ரொம்ப கம்மியாக தான் அதை பார்க்க முடியும். அலுத்கம கலவரம் ஏற்பட்டதா இல்லையா? கலவர நேரத்தில் மக்கள் அள்ளி அள்ளி கொடுத்தாங்க, கொண்டு போய் சேருங்க, எல்லா ஆர்கனைசேஷனுக்கும் காசு வரும், மக்கள் கொடுப்பாங்க. ஆனா போய் பார்த்தீங்க, இப்ப வெள்ளம் வந்திருக்குல்ல, எல்லா பள்ளிவாசல்லையும் பெரும்பாலும் போய் பாருங்க, இன்ன வரைக்கும் உலருணவு பொருட்களையே பேக்கிங் அடிக்காம அடுக்கி வச்சிருக்கிற எத்தனையோ பள்ளிவாசல்கள் உண்டு. இந்த வெள்ளம் வந்த பகுதிகளில் போய் பாருங்க, எத்தனையோ பள்ளிவாசல்கள்ல இன்ன வரைக்கும் அடுக்கியே வச்சிருக்கிறாங்க. எப்ப கொடுப்பீங்க? கொடுப்போம் நாங்க. அவன் எப்ப நினைக்கிறானோ அப்பதான் கொடுப்பான். நீ நினைக்கிற டைம்ல கொடுக்க கூடாது, மக்களுக்கு தேவையுள்ள நேரத்தில் கொடுக்க வேண்டும். வர்ற நேரத்தில் கொடுத்து கொண்டே இருக்கணும். கேட்கிறாங்களா? எவ்வளவு பணம் இருக்குதா, செஞ்சு செஞ்சு கொடுத்துக்கிட்டே இரு. அப்படியே சேர்த்து சேர்த்து வைக்கிறதா நம்ம வீட்டுக்கு கொண்டு போறதுக்கா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையில இல்லாத பண்பு அது. அப்ப என்ன செய்யணும்னா, நபிகளார் ஆட்சியாளராக இருந்து இப்படிப்பட்ட ஒரு நிலையைத்தான் மக்களுக்கு மத்தியிலே உண்டாக்கினார்கள். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சி அதிகாரத்தை கண்டு அவன் பயப்படுறான். ரசூலுல்லாஹ் மக்களுக்கு மத்தியில இருக்கிற நேரத்தில் எப்படி இருப்பாங்க? பெரிய மற்றவங்களை மாதிரி வாழ்ந்த ஒரு தலைவரா? அப்படி எல்லாம் இருக்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தன்மைகளை பாருங்கள், எப்படி எல்லாம் இருப்பாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் இறுதி ஹஜ்ஜி செய்ய போனாங்க இல்லையா? மக்காவுக்கு ஹஜ்ஜி செய்ய போன நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாகம் வருது, ரசூலுல்லாஹ்க்கு தண்ணி குடிக்கிறதுக்காக போறாங்க.
போற நேரத்தில் ரசூலுல்லாவுடைய பெரிய தந்தை அப்பாஸ்ங்கிறவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இந்த தண்ணீர் பந்தலுக்கு பொறுப்பா இருக்கிறார். அந்த ஏரியாவில் தண்ணீர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் போய் எனக்கு தண்ணி தாங்கங்கிறாங்க. சொல்லும் போது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, தன்னுடைய இளைய மகனாக இருக்கிற ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அனுப்பி அவசரமா வீட்டுக்கு போய் ரசூலுல்லாவுக்கு தண்ணி கொஞ்சம் கொண்டு வா அப்படிங்கிறாங்க. தண்ணி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் இடத்துல. அங்க போய் கேட்கும்போது அவசரமா வீட்டுக்கு போய் அவர் தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க என்று சொல்லி அனுப்புறாரு. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு அந்த தண்ணியெல்லாம் வேணாம், இந்த தண்ணியையே எனக்கு தாருங்கள். நீங்க எதை மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த தண்ணியையே எனக்கு தாங்க. உடனே அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இதில் மக்கள் கைகளை போட்டு இருக்கிறார்கள். மக்கள் தண்ணி குடிக்கிற இடத்துல கை போட்டு தண்ணி குடிச்சிருக்கிறாங்க, அதை நீங்க குடிக்க போறீங்களா என்று சொல்லும் போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பரவாயில்லை, இந்த தண்ணீரையே எனக்கும் குடிக்க தாருங்கள், பிரச்சனை இல்லப்பா, நானும் மனுஷன் தானே, மக்கள் கையை போட்டு எல்லாரும் குடிக்கிறாங்கல்ல, அதுலயே நானும் தண்ணீர் குடிக்கிறேன், வித்தியாசம் காட்டல. இப்போ ஒரு ஆலிம் சாவா இருந்தா எப்படி இருக்கு, தண்ணி எல்லாரும் இதே மாதிரி தண்ணி குடிக்கிற நேரத்தில் உடனே ஆலிம் சாவா அவர் சொல்றதுக்கு முன்னாடி கேட்பாரு, இந்த தண்ணியெல்லாம் சரிப்பட்டு வராது, 7 மினிட்டா கொஞ்சம் தொண்டு ஒரு மாதிரியா இருக்குது, போய் 7 மினிட்டா ஒரு 7 வாங்கிட்டு வர சொல்லுங்களேன். நம்ம ஆலிம் சாக்கள நிலைமை எப்படின்னா அரசியல்வாதிற நிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. மக்களோட மக்களா இருக்கிற நேரத்தில் மக்கள் எதை சாப்பிடுகிறார்களோ அதுதான் நம்முடைய உணவாக இருக்க வேண்டும். மதரசாக்கள் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னு வைங்க, நம்ம மதரசாக்கள் அந்த நிலைமை இல்லை. நம்ம மதரசா நடத்துறோமே அதுல இது எல்லாம் இல்லாம கடாசி வீசிட்டு தான் மதரசா நடத்திக்கிட்டு இருக்கிறோம். மதரசாக்களை பொதுவாக போய் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு ஒரு சாப்பாடு, ஆசிரியர்களுக்கு தனி சாப்பாடு. ஏன் நீ வானத்துல இருந்து பிறந்து வந்தவனா, எல்லாரும் ஒன்று தானே. ஆனா ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கு பழைய அரிசியை போட்டு சாப்பாடு சமைச்சு கொடுத்தாண்டு வைங்க, ஆசிரியர்களுக்கு எப்படி இருக்கு, நல்ல கோழி குருமா என்ன, அது என்ன இது என்ன அப்படி சாப்பாடு. இது மக்களை பிரிப்பது, அப்படி செய்யக்கூடாது. எல்லாருக்கும் எதுவோ அதுதான் நமக்கும். நபிகள் நாயகத்தை உடைய நம்முடைய மௌலைமார்கள் இல்லதானே. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா, இதையே எனக்கு குடிக்கத்தாங்கன்னு கேட்கிறாங்க. கேட்டுட்டு அங்கிருந்து அடுத்த பக்கத்துக்கு போறாங்க. அந்த ஏரியாவில் ஜம்சம் தண்ணி கொடுக்கப்படுகிறது. ஜம்சம் தண்ணீர் கொடுக்கிற நேரத்தில் இப்ப ஜம்சம் தண்ணி பைப்பை திறந்தா வந்துருது, அப்படித்தானே வருது. இப்ப திறக்கவும் தேவையில்ல, கையை வச்சா போதுமே, கையை சென்சர் பண்ணி தண்ணி வருதா இல்லையா அப்படி கொண்டு வந்துட்டான். ஒரு காலத்தில் வாளியில இறங்கி தண்ணி எடுத்துட்டு மேலே ஏறணும். ரசூலுல்லாஹ்வுடைய காலம் அப்படித்தான், கீழே இறங்கி தண்ணியை எடுத்துட்டு மேலே வருவாங்க. அதுக்கு பிறகுதான் அந்த கப்பியை மாட்டி கவுத்துல இழுக்கிறது, அதுக்கு பிறகு மோட்டார் மாட்டி எடுத்தாங்க. அதுக்கு பிறகு மாறி 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 வந்து இப்ப எப்படி ஆயிடுச்சு, கையை வச்சா தண்ணி வருதா இல்லையா எல்லாத்துலயும் இது வரும். உலக விஷயத்தை பொறுத்த வரையில மார்க்கத்துக்கும் உலக விஷயத்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. மார்க்க விஷயம் மாறுபடாது, உலக விஷயம் மாறுபடும். விதயத்தை நீங்க இனம் காண்றதுக்கு பெரிய ஆய்வெல்லாம் பண்ண தேவையில்ல. மார்க்கமா இருந்தா நபிகள் நாத்திர காலத்துல லுகருக்கு 4 ரக்காத்து தான், இன்னைக்கு 4 ரக்காத்து தான். மார்க்கம் மாறாது, மார்க்கம் அப்படியே இருக்கும். உலக விஷயம் மாறும். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக்கிறீங்களேன், தஸ்பீக் இருக்குது, தஸ்பீக் மணி வச்சிருக்கிறாங்களா இல்லையா, இது பிதியத்துங்கிறதுக்கு நீங்க ஆய்வெல்லாம் பண்ண தேவையில்ல. ஏன் ஆய்வு பண்ண தேவையில்ல, பார்த்தாலே அது பிதியத்துன்னு தெரிஞ்சிடும். ஏன் பிதியத்து, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல தஸ்பீக் செய்யும்போது சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னு கையால செஞ்சாங்க. அதுக்கு பிறகு நபிகள் நாயகத்துடைய மரணத்துக்கு பிறகு ஒரு ஆள் என்ன செஞ்சாரு, கொஞ்சம் பேர்ச்சம்பழங்களை விதைகளை கொண்டு வச்சுக்கிட்டு சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னு எண்ணினாரு. அதை பார்த்துட்டு தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நபிகள் நாயகம் மரணித்து கவனாடை கூட கலர் மங்கி இருக்காது, இப்பவே மார்க்கத்தில் புதுசா ஒன்ன உண்ணாக்கிட்டியப்பா கண்டிப்பாங்க. அப்ப இது அது ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு இப்படி பிதஅத் வந்துச்சா. அதுக்கு பிறகு ட்ரெண்ட் மாதிரி என்ன செஞ்சது, தனித்தனியா இருந்த பேர்ச்சம்பழ விதைகளை ஒன்னு சேர்த்து கவுர் ஆக்கி என்ன செஞ்சாங்க, கையில் வச்சிருக்காங்களா இல்லையா, இப்ப அப்படித்தானே வச்சிருக்காங்க. தனித்தனியா இருந்ததை கயிறாக்கி ஒரு மாலை மாதிரி சுப்ஹானல்லாஹ் 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 இடையில ஸ்பீட் பிரேக்கர் வேற வச்சிருப்பாங்க, பாத்துருக்கீங்களா? அந்த மாலை எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்க, இடையில ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும். ஸ்பீட் பிரேக்கர் என்ன, சுப்ஹானல்லாஹ் 34 முடிகிற டைம்ல ஒரு அடையாளம் வச்சிருப்பான், முடிஞ்சிருச்சு, நீ அடுத்து அல்ஹம்துலில்லாஹ் ஸ்டார்ட் பண்ணனே. இப்ப அது இப்ப ட்ரெண்ட் மாதிரி எப்படி வந்துருச்சு, ஒரு மெஷின் வந்திருக்கா இல்லையா, இப்ப கையில் ஒரு மெஷினை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய கடை வியாபாரி மாதிரி வச்சிருப்பாங்க, சில்லறை கடை வியாபாரி மாதிரி பாத்துக்கிறீங்க. நீங்க போய் சீனி அரை கிலோ சீனியை போட்டுக்கிட்டு இருப்பாரு, இந்த கையில மெஷின் இருக்கும், இந்த கையால சீனி போடுவார். என்ன அர்த்தம், சுப்ஹானல்லாஹ் சொல்றேன். அல்லது இந்த கையில இருக்கும், வேற என்ன, மாவு 2 பேக்கெட் மாவு எடுத்துக்கொண்டே இப்படி இப்படி மாதிரி கேட்ட 2000 பண்ணிட்டோம், 5000 பண்ணிட்டோம், 10000 பண்ணிட்டோம், இப்படி நினைச்சுக்கிறது. இது பிதஅத்துன்னு அர்த்தம். இப்ப இப்படி வந்துச்சா,
இன்னொரு 10 வருஷத்துக்கு பிறகு சில பேரை பார்ப்பீங்க, என்ன செய்வான் தெரியுமா, இப்படி 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 நின்றுட்டு இருப்பான். ஏன்னா டச் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். இப்போ வந்துருமா இல்லையா? இப்போ டச் எல்லாம் இப்போ ஃபோன் வந்திருக்கா இல்லையா, அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறான். அஸ்ஸலாம் கிறுக்கனான்னு நீங்கள் பார்த்துடக்கூடாது, வசுவாசு பிடிச்சிருக்கோ. அஸ்ஸலாமு அலைக்கும் பார்த்தா இடத்துல வாட்ச் கட்டியிருப்பான். வாட்சில் அந்த சாம்சங் வந்து போட்டிருக்கானா இல்லையா, வாட்சில் வந்து செல்போனை செட் பண்ணி வச்சிருக்கிறான். அதனால அவனுக்கு கால் அடிக்கும் போது கால் வருது, வைப்ரேட் ஆகும், கால் வருது, உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் எங்கே இருக்கிறீங்க கேட்கும்போது நாம என்ன நினைப்போம், கிறுக்கு பைத்தியம் எதுவும் பிடிச்சிருச்சோ, ஃபோனே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கிறான். இப்படி ஒரு காலம் வரும், ரோட்டில் சுற்றிக்கிட்டே போவாங்க. அப்படியா, சரி 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 பார்த்துக்கிறேன், எல்லாம் முடிஞ்சு போச்சு, அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போவான். நாம் நினச்சிடக்கூடாது கிறுக்கன்னு எங்கேயாவது ஒரு ப்ளூடூத்தை வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். புரியா? இது இப்படி ட்ரெண்ட் மாறுறதா இருந்தா பிதியத்து இப்படி ட்ரெண்ட் மாறும். மார்க்கம் இப்படி மாறுமா? மார்க்கம் மாறாது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜம்சம் கிணத்துக்கு பக்கத்துல போய் என்ன செய்றாங்கன்னு கேட்டா, ஜம்சம் தண்ணீரை இறைக்கிறவங்கள்ட்ட சொல்றாங்க, நானும் உங்களோடு சேர்ந்து ஜம்சம் தண்ணீரை இறைத்து விடுவேன். நான் ஏன் இறைக்காம இருக்கேன் தெரியுமா? முகமது நபி வேலை செய்யறாங்களே என்று சொல்லி நீங்க ஒதுங்கிட கூடாது, மரியாதை நிமித்தமா ஒதுங்கிடுவீங்க. அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத்து செய்ய வேண்டும், எனக்கு மரியாதை செலுத்த போய் நீங்க நன்மையை இழந்துட கூடாதுங்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்கன்னு கேட்டா, நான் இதிலே இறங்காமல் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நபிகள் நாயகத்துடைய வெற்றிக்கு காரணமே அதுதான். என்ன காரணம்? சஹாபாக்களோடு சஹாபாக்களாக இருந்தது. யுத்தகலம் என்றால் ரசூலுல்லாஹ் தான் தளபதி, ஒரு போராட்டம் என்றால் ரசூலுல்லாஹ் தான் முன்னிலை நிற்பார்கள், ஒரு பிரச்சனை என்றால் நபிகள் நாயகம் அங்கு இருப்பார்கள், ஓடி போக மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் அப்படிப்பட்ட மக்களை தான் உருவாக்கினார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் பள்ளிவாசல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிவாசலுக்குள்ள வர்றாங்க. பள்ளிவாசல் செவத்துல கிப்லா திசையை நோக்கி இருக்கிற இந்த பக்கம் செவர் இருக்குது இல்லையா, செவத்துல என்ன இருக்குதுன்னு கேட்டா ஒரு மூக்கு சளி இருக்குது. யாரோ ஒருத்தர் மார்க்கம் தெரியாதவங்க வேலை செய்வாங்கல்ல, என்ன செய்யறாருன்னு கேட்டா மூக்கு சளியை தேய்ச்சி விட்டு போயிருக்கிறாரு. ஒருத்தர் திடீர்னு வருவார் பள்ளிவாசலுக்குள்ள ஒண்ணுக்கு போவாரு, சஹாபாக்கெல்லாம் கண்டிப்பாங்க, அப்ப மார்க்கம் தெரியலன்னு அர்த்தம். இது மாதிரி மூக்கு சளியை தேய்ச்சி விட்டு போயிட்டாங்க. நாமளா இருந்தா என்ன சொல்லுவோம், உள்ள வந்து மூக்கு சளியோ, அப்ப யார் இதை துப்புரவு பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க ஒருத்தனை பார்த்து, அஸ்ஸலாமு அலைக்கும் கொஞ்சம் வாங்க, இதை கொஞ்சம் கழுவி விடுங்க அப்படிமோ. இதுதான் வளமையாக பண்பா வச்சிருக்கிறோமா இல்லையா? ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, நேர வந்து மூக்குச்சளியை தன்னுடைய கரத்தாலேயே எடுத்து துப்புரவு செய்து விடுகிறார்கள். சளிதான், அருவருப்பு தான், ஆனால் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் செய்யறது யாரு? ஜனாதிபதி. இந்த மிகப்பெரிய ஒரு தேசத்தின் சாம்ராஜ்யத்தின் ஆட்சியாளர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த காரியத்தை பார்க்கிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஆளுமையற்ற ஒரு மனிதராக இருந்திருந்தால் இந்த காரியங்களை செய்ய முடியுமா? கண்டிப்பாக செய்ய முடியாது. இன்னொரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தோழர்களோட நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. ரோட்ல நடந்து போய் கொண்டிருக்கும் போது சஹாபாக்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தலைக்கு நேர ஒரு நிழல் விழுந்துகிட்டு இருக்குது. என்னடா இது, நம்ம தலைக்கு மேல மட்டும் ஒரு நிழல் விழுகுதே அப்படின்னு சொல்லி பார்த்தா, பின்னாடி சஹாபாக்கள் என்ன செய்யறாங்கன்னா வெயிலுக்கு ஒரு துணியை எடுத்து பிடிச்சிக்கிட்டு வராங்க ரசூலுல்லாஹ் தலைக்கு மேல. உடனே ரசூலுல்லாஹ் அதை எடுத்து சுருட்டி வச்சிடறாங்க. இப்படி செய்யாதீங்க. நபிகள் நாயகம் அவர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தன்னை தனித்து காட்டியதே இல்லை. ஜனாதிபதி நான் என்று காட்டியதில்லை, நான் ஆன்மீக தலைவர் என்று காட்டியதில்லை, நான் இறை தூதர் என்று காட்டியதில்லை. எல்லோரோடும் சரிசமனா இருக்கிறாங்க. ரோட்ல போற நேரத்தில் கூட யார் முகமது யார் முகமது இல்லைன்னு தெரியாத அளவுக்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடவடிக்கை இருந்தது. அது இதுதான் கடைபிடிக்கப்பட வேண்டிய ஒரு வித்தியாசம். காட்டக்கூடாது. எல்லோரோடும் சரிசமனா இருக்கிற நேரத்தில் தான் அந்த அனைத்து பணிகளும் சரியாக நடக்கும். வித்தியாசம் காட்டினோம்னு சொன்ன அது ஒரு வேறு விதமான ஒரு சிந்தனையை உண்டாக்கி. இந்த அமீர் பையத்துன்னு இருக்கிறாங்க தெரியுதா, அமீர் பையத்துன்னு ஒரு கூட்டம் அலையுதே, அந்த கூட்டத்துக்கு தான் இந்த பிரச்சனை வரும். ஏன்னா அமீர் அமீர் அமீர்ன்றுவாங்க. அமீருக்கு முன்னாடி வாய் திறந்து பேசுறாத, அமீருக்கு முன்னாடி கை கட்டி நின்றுக்க. அப்படி நம்ம அப்படி இருக்க முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதாவது அபூதாவுதுல இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் சாய்ந்து கொண்டு உணவு அருந்தியதில்லை, சாஞ்சிக்கிட்டு சாப்பிட்டதில்லை. கர்வம் பிடிச்சிக்கிட்டு சாஞ்சிக்கிட்டு சாப்பிடுறது, ஒருத்தருக்கு உடம்பு முடியல, அவர் சாஞ்சிக்கிட்டு சாப்பிட்டா தப்பு கிடையாது. ஆனா கர்வத்தில் நான் ஒரு ஆட்சியாளர் என்ற அகங்காரத்தில் ரசூலுல்லாஹ் சாய்ந்து கொண்டு எந்த சந்தர்ப்பத்திலும் சாப்பிட்டதை நான் பார்த்ததில்லை. அதே போன்று அவருக்கு பின்னாடி பாதுகாப்புக்காக 2 பேர் அடியொட்டி நடந்ததை நாங்கள் பார்த்ததும் இல்லை. நபிகள் நாயகத்தை கொல்ல முடியாத தலைவர்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சவால் விட்டு பேசுறான்.
இந்த நபியை உங்களால் கொலை செய்ய முடியாது, கொலை செய்ய முடியாதுன்னு சவால் விடுறானே, இது பொய்யாக இருக்கும்னா இது அல்லாஹ்வுடைய தூதர் தான் முகமது நபிங்கிறதுக்கு அற்புதமான ஆதாரம். அது என்ன ஆதாரம்? கொல்ல முடியாத தலைவர் அல்லாஹ் சொன்னான் தெரியுமா? ரசூலுல்லாஹ் கோட்டைகளுக்குள்ள அடைஞ்சிருக்கல, ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி படைபலங்கள் பாதுகாப்போட ரசூலுல்லாஹ் அலையல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சர்வ சாதாரணமா யாரும் பாதுகாப்புக்கு இருக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் தனியா போயிட்டு வருவாங்க, யாரும் ரசூலுல்லாஹ்க்கு கை வச்சிட முடியாது. அது அல்லாஹு தாலாவே நபிகள் நாயகத்திற்கு கொடுத்த உயரிய பாதுகாப்பது. அப்ப இப்படி ஒரு ஜனாதிபதியை நீங்க பார்க்க முடியுமா? மற்றதெல்லாம் விடுங்க, பாதுகாப்புக்கே ஆள் இல்லை, அப்படி யாரையாவது பார்க்க முடியுமா? நாட்டில் யுத்தம் கூட இல்லை இப்ப, ஆனா பாதுகாப்பு படையோட தான் அலைவாங்க. பார்க்கிறோமா இல்லையா? சில பேருக்கு அந்த காய்ச்சல் கூட இருக்குது. இந்த அசாத் சாலியை பார்த்திருக்கீங்களா? அவனுக்கு எதுக்கு பாதுகாப்பு? அவனுக்கு பின்னாடி 2 MSD இருப்பான், அது காய்ச்சல் அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? நமக்கு பின்னாடி 2 பேர் நிக்காங்கல்ல, புரியுதா? அது காய்ச்சலுக்கு 2 பேரை வச்சுக்கிறது. கொஞ்சம் அல்லாஹ் கொஞ்சம் எப்படியாவது 2 பேரை தந்துருங்க, நமக்கு இல்லாட்டி நாட்டுக்குள்ள மரியாதையே கிடைக்காது. அப்படி கேட்டு வாங்கி 2 பேரை வச்சுக்கிட்டு இது காய்ச்சல் பிடிச்சிக்கிட்டு இந்த பாதுகாப்புக்கு ஆள் வச்சுக்கிறதுக்கு காய்ச்சல் பிடிச்சிக்கிட்டு அலைவாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இப்படி யாரையுமே பார்க்க முடியாது. சமுதாய தலைவர் அவர்கள் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாத ஒரு தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி நபிகள் நாயகத்துடைய ஆளுமைகள்ல இன்னும் ஒரு முக்கியமான ஆளுமை என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, சஹாபாக்கள் பேசிக்கொள்றாங்க, ரசூலுல்லாஹ் இன்னும் எவ்வளவு காலம் நம்மளோட இருப்பாங்கன்னு தெரியல, நபிகள் நாயகத்தை கொஞ்சம் நாம அவ்வளோ நல்லா வச்சுக்கிறேன்னு, அதனால ரசூலுல்லாஹ்ட்ட வந்து பேசுறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உங்களுக்கு நாங்க நல்ல நிழல் தருகிற நல்லொரு கூடாரத்தை தனியாக உங்களுக்கு ஸ்பெஷலா அடிச்சு தரலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வேண்டாம், எனக்கு அப்படி எதுக்குமே நீங்க செஞ்சு தந்துட வேணாம். நான் எதை விரும்புகிறேன் தெரியுமா? என்னுடைய மேலாடையை பிடித்து இழுத்து கொண்டு என்னுடைய கால்களை மிதித்து கொண்டு மக்களோடு மக்களாக நானும் மக்கள் என்னோடும் இருக்கிற நிலையைத்தான் நான் விரும்புகிறேன். ரசூலுல்லாஹ் என்ன எப்படி ஒரு வார்த்தைன்னு பாத்தீங்களா? நான் எப்படி விரும்புறேன்னு கேட்டா, நான் தனியா ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு அப்படி நான் விரும்பல, மக்களோட மக்களாக என்ன மேலாடையை பிடித்து இழுத்து கொண்டு என்னுடைய கால்களை மிதித்து கொண்டு என்னோடைய மக்கள் இருக்கிற அந்த நிலையைத்தான் நான் விரும்புகிறேன். பஸார்ல இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி இது. அப்ப நாம் என்ன பார்க்கணும்னு கேட்டா, இவ்வளவு அற்புதமான ஒரு ஆட்சியாளரை எங்கேயாவது பார்க்க முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆட்சி இந்த அளவுக்கு அமைந்திருந்த காட்சிகளை எல்லாம் நாம் பார்க்க முடியும். அதே போல நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல நடந்த சில சம்பவங்களை பாருங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சியினுடைய நியதி இருக்கிறதே எப்படி இருந்தது தெரியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, மிகப்பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, நீதி என்பதைத்தான் பார்ப்பார்கள். யாரா இருந்தாலும் நீதி செலுத்தப்பட வேண்டும், அநியாயம் இழைக்கப்பட்டு விடக் கூடாது அப்படின்னு தான் பார்ப்பாங்க. நீதி செலுத்துற டைம்ல அதனால வர்ற விமர்சனங்களை பத்தி பிரச்சனை கவலைப்படக்கூடாது, ஆனா நீதி செலுத்தணும். எப்படி நீதி செலுத்துவாங்க தெரியுமா? ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு பால் பாத்திரம் கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. ஃபஸரிப மின்ஹு, ரசூலுல்லாஹ் அதிலே இருந்து குடிக்கிறார்கள். அன் யமீனிஹி குலாமுன், ரசூலுல்லாஹ்வுடைய வலப்பக்கத்துல ஒரு சிறுவன் இருக்கிறான். ரசூலுல்லாஹ்ட்ட பாலை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் அப்படியே ஆட்கள்லாம் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வலது பக்கத்துல ஒரு சின்ன புள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு. உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பார்க்கறாங்க தெரியுமா? இடது பக்கத்துல மூத்த நபித்தோழர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். வலது பக்கத்துல இருக்கிறவரு சின்ன பையன், இடது பக்கத்துல இருக்கிறவங்க மூத்த நபித்தோழர்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, யா குலாம், சிறுவனே, நீ விரும்பினால் உன்னுடைய இடது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நான் இந்த பால் கோப்பையை கொடுக்கிறேன், அவங்க பெரிய மக்களாக இருக்கிறாங்க, நீ விரும்பினேன்டா நான் அதை செய்யறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. முதல்ல பாருங்க, அனுமதி தான் கேட்கிறார்கள். நாம வீட்டிலேயாவது நடைமுறைப்படுத்துவோமா? மூத்த பிள்ளைக்குத்தான் முதலிடம் அப்படி வைப்போம். அல்லது யாரை ரொம்ப நேசிக்கிறோமோ, செல்லக்குட்டியோ இருந்தா அந்த செல்ல பிள்ளையை கொடுத்துரு அப்படின்றோம். அப்படி பார்க்கல. நபிகள் நாயகம் நீதிண்டா அப்படி வலதுபுறம் தான் முதலாவது. நீதி செலுத்துறதுல சரியான முறை தானே, யார் உயர்ந்தவர் தாழ்ந்தவர்ங்கிறதெல்லாம் பார்க்க முன்னாடி வலது பக்கத்துல இருக்கிறாங்க. வலது பக்கத்துல இருக்கிறவருக்கு கொடுக்கணும், நீ விரும்பினா கொடுக்கறம்பா, கொடுக்கவான்னு கேட்கிறாங்க. உடனே அந்த பையன் என்ன சொல்றான் தெரியுமா? அதெல்லாம் கொடுக்க முடியாது, நபிகள் நாயகத்திலிருந்து கிடைக்கிற சிறப்பை நான் தான் அனுபவிக்கணும், முதல்ல எனக்கு தாங்கன்ட்டாப்ல. சொன்னதோட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நீ குடிச்சிட்டு முறைப்படி எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி கொடுத்துக்கப்பா என்று கையில் கொடுத்துட்டாங்க. நாமளா இருந்தா என்ன சொல்லுவோம்?
முதல்ல ஒருத்தன் சின்ன பையன் பக்கத்தில் இருக்கிறான்னா ஆமா இவனுக்கு கொடுத்துட்டாலும் இப்படித்தான் நினைப்போம். இவர் பெரிய ஆளு வந்து உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இப்படித்தான் நினைப்போம். அப்படி நினைக்கல, ரசூலுல்லாஹ் கொடுத்துட்றாங்க. இல்லைன்னு என்ன செய்வோம், ஏய் எல்லாரும் குடிச்சிட்டு உனக்கு தருவாங்க, அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குடிங்க, நல்லபடியா குடிங்க, இதைத்தான் பார்ப்போம். அவன் மனசு எவ்வளவு பதறும், எவ்வளவு கவலைப்படுவான். அட எனக்கு தராம, நான் சின்ன பையன் தானே. ரசூலுல்லாஹ் அதைத்தான் பார்க்கறாங்க. வலது பக்கத்தில் இருந்துட்டான், இடது பக்கத்தில் இருந்தா கூட ஒரு கணக்கு. அவன் சின்ன பையன், மனது நொந்து விடக்கூடாது, வலது புறத்தில் கரெக்டா அவனுக்கு தான் கிடைக்கணும். கொடுக்குறாங்க, அவரும் தரமாட்டேன்ட்டாரு, நான் தான் முதல்ல குடிப்பேங்கிறாரு. சரி எடுத்துட்டு போ. சில நேரங்கள் என்ன செய்வோம், இப்படி சரி கேட்குறோம், பக்கத்தில் மற்றவங்களுக்கு கொடுக்கவாப்பா, என்ன நீ சொல்ற, இல்ல எனக்கு தான் வேணும்னு சொல்ற, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் சொன்ன மாதிரி சொல்றான்னு வைங்க. நாம வெளியில சொல்லாட்டி மனசுக்குள்ள என்ன நினைப்போம் தெரியுமா, புள்ளையா வளர்த்து வச்சிருக்காங்க, அறப்படிச்சவனத்தான் வளர்த்து வச்சிருக்காங்க, இப்படியா நடந்து ஒரு மூத்த மனுஷன் எப்படி நடக்கணும்னு தெரியாது, இப்படி நினைப்போம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி எல்லாம் நீதி, அதான் நபிகள் நாயகத்துடைய நீதிங்கிறது என்ன, அதெல்லாம் பார்க்காம நியாயம் நிலைநாட்டப்பட வேண்டும். அதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தில் ரசூலுல்லாஹ்ட்ட இதே மாதிரி பால் கோப்பை வருகுது, ரசூலுல்லாஹ் பாலை குடிக்கிறாங்க. அதுவும் எப்படி, பால் வரும்போது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தான் கொண்டு வர்றாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டு கிணத்துல இருந்து கொஞ்சம் தண்ணியை கொண்டு வர சொல்லி கலந்து கொஞ்சம் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக குடிக்கிறாங்க. குடிக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிச்சு முடிச்சதோட வலது பக்கத்தில் பார்க்குறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹுவும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவும் இருக்கிறாங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு என்ன யோசனை போகுது தெரியுமா, ரசூலுல்லாஹ்வோட வலது பக்கம் இருக்கிறது யாரு, வலது பக்கம் ஒரு கிராமத்து அரபி இருக்கிறாரு, இடது பக்கம் அபூபக்கர் சித்திக் இருக்கிறாரு. இப்போ என்ன யோசனை, ரசூலுல்லாஹ் வந்து வலது பக்கம் கொடுத்துருவாங்களே, இடது பக்கத்தில் அபூபக்கர் சித்திக் இருக்கிறாரு. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாலை குடிச்சதோட என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உடனே திரும்பி ரசூலுல்லாஹ்ட்ட உடனே பாஞ்சு சொல்றாங்க, ஆதி அபூபக்கர் யா ரசூலுல்லாஹ் இந்தக்க, அல்லாஹ்வின் தூதரே உங்களோட கையில் இருக்கிற பால் அப்படியே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கையில் கொடுங்க அப்படிங்கிறாங்க. எப்படி, இந்த பக்கம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக கையில் வச்சிருக்கீல்ல, அப்படியே கொடுத்துட்டீங்கன்னா அப்படி குடிச்சுக்கிட்டு அப்படியே வந்துடும் அப்படிங்கிறாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னு கேட்டா, ஃபஅதாவுல் ஆராபிய, வலது பக்கத்தில் இருக்கிற அந்த நாட்டுப்புற அரபிட கையில் கொடுக்குறாங்க, நீங்க குடிச்சிட்டு போங்க. உமர் சொன்னாரே, நம்ம சமூகத்தில் முக்கியமானவராச்சே, நம்ம ஜமாத்தில் முக்கிய உறுப்பினராச்சே, இதெல்லாம் ரசூலுல்லாஹ் பார்க்கல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாலும் தவறு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முற்படுத்த வேண்டிய எந்த தேவையும் இல்லை, வலது ஏதோ அதைத்தான் முற்படுத்த வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அல் ஐமனு ஃபல் ஐமன், வலப்புறம் தான் வலப்புறம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, வலப்புறம் தான் வலப்புறம், யாரு வலது பக்கத்தில் இருக்கிறாரோ அவருக்கு கொடுக்கணுமே ஒழிய இடது பக்கத்தில் இருக்கிறவர் பெரிய ஆளுங்கிறதுக்காக அவருக்கு கொடுக்க முடியாது என்று சொல்லி நபிகள் இது பால் ஒரு பால் கப்பை கொடுக்கிற விஷயத்தில் மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு நீதியான ஆட்சியாளர் என்றால், நாம் எல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு செய்தி தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டா, அதாவது மக்சூமியா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி திருடி விடுவார்கள், களவெடுத்துருவா. ஃபாத்திமா, அந்த பெண்மணியுடைய பேரும் என்ன, ஃபாத்திமா. திருடினா மக்சூமியா கோத்திரம் ரொம்ப ஃபேமஸான கோத்திரம், நம்ம மக்களுக்கு மத்தியில் நல்ல கௌரவமான குடும்பம்னு வச்சுக்கிறீங்க. என்னடா இது, இவ திருடிட்டாவே, ரசூலுல்லாஹ்ட்ட வேற கேஸ் போயிடுச்சு. ரசூலுல்லாஹ் இப்ப என்ன செய்வாங்க, கண்டிப்பாக அவளுக்குரிய திருட்டுக்குரிய தண்டனையை கொடுப்பார்கள். அப்படி இருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ்ட்ட யாரு போய் பரிந்து பேசுவா, தேடுறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட போய் இதை பேசுறதுக்கே சஹாபாக்களுக்கு பயம், தண்டனையை கொடுத்துறாதீங்க, ஒரு பெரிய குடும்பம், மான மரியாதை இருக்குது, இப்படி பேசணும். ஆனா பேசுறதுக்கு பயமே, ரசூலுல்லாஹ் மாதிரி யாரும் நீதி செலுத்த முடியாது. அப்ப யாருன்னு தேடி பார்த்தா, ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் உசாமா, ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு பிள்ளை, அவங்களுடைய பிள்ளை தான் உசாமா. உசாமா மேல ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியம். அப்ப பாசக்கார பிள்ளையை அனுப்பி விட்டோம்னு சொன்னா, அவன் சொல்லும் போது கொஞ்சம் மடங்கிற வாய்ப்பு இருக்குது, வீட்டில் அதானே நடக்கும். வாப்பாட்ட எதையாவது காரியத்தை சாதிக்கணும்னா வாப்பா வெளியே போற டைம்ல தம்பியை கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க, வாப்பா வருவாரு, நீ இப்படி சொல்லு, இப்படி சொன்னா சரியா போயிரும். அவர் பாசத்தில் என்ன செய்வாரு, செஞ்சிருவாரு. இது மாதிரி எல்லா இடத்துல பாசம் தானே முன்னுரிமைப்படுத்தப்படும். அப்படி அது மாதிரி என்ன செய்யறாங்கன்னா, நீங்க போய் கொஞ்சம் பேசி பாருங்களேன் அப்படின்றதோட இவரும் பேசுறதுக்காக வர்றாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து, அல்லாஹ்வின் தூதரே, மக்சூமியா கோத்திரத்தை சேர்ந்த பெண்மணி அவங்களுக்கு நாம இப்படி தண்டனை கொடுக்கிற போது அது அவங்களுடைய மான மரியாதைக்கு இழுக்கா போயிரும் அப்படின்னு சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அத்தஸ்ஃபு ஃபீ ஹத்தி மின் ஹுதூதில்லாஹ்,
அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிலைநாட்டுவதில் நீங்க எனக்கிட்ட ஷஃபாத் செய்றீங்களா, பரிந்துரை செய்கிறீர்களா என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் உடனே எழுப்பி மிம்பருக்கு ஏறுறாங்க. இது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்த ரசூலுல்லாவுக்கு உடனே ரசூலுல்லாஹ் மிம்பருக்கு தான் ஏறுவாங்க. மிம்பர்ல ஏறி நின்று ரசூலுல்லாஹ் மக்களுக்கு மத்தியிலே பேசுகிறார்கள். இன்னமா அஹ்லக்கல்லதீன மின் கபிலிக்கும், உங்களுக்கு முன் சென்றவர்கள் எல்லாம் அழிந்தார்களே. ஏன் அழிந்தார்கள் தெரியுமா? அவர்களில் மதிப்புமிக்க யாராவது திருடிவிட்டால் சமாளித்து அனுப்பி விடுவார்கள், தண்டனை கொடுக்க மாட்டார்கள். இதே நேரத்தில் மதிக்கப்படாத ஒரு கஷ்டப்படுகிற சாதாரண மனிதன் திருடிவிட்டால் அவனுக்கு தண்டனையை நிறைவேற்றுவார்கள். இப்படி செஞ்சுதான் இதுக்கு முன்னாடி போன அத்தனை பேரும் அழிந்து போனார்கள் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், லவ் அன்ன ஃபாத்திமா பின்தி முஹம்மத், ஃபாத்திமா பின்து முஹம்மத், முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமா சரக திருடினால் கூட ல கதஅது யதஹா, அவளுடைய கையை நான் வெட்டாமல் விட மாட்டேன். உலகத்தில் யாராவது இப்படி சொல்ல முடியுமா? இந்த ஹதீஸ் இருக்குது இல்லையா, மாற்று மத சகோதரர்களுக்கு மத்தியில அவ்வளவு சிறப்பித்து மாற்று மத அறிஞர்களே மூக்குல கை வைக்கிற மாதிரி ஒரு செய்தி இது. யாரும் சொல்ல முடியாது. இப்படியான ஒரு சட்டத்தை, இப்படியான ஒரு மனதைரியம் மிக்க வார்த்தையை யாராவது சொல்ல முடியுமா? எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா? எங்கேயுமே பார்க்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரோ ஒருத்தர் திருடினாருங்கிறதுக்காக அல்லாஹ்வுடைய சட்டத்தை தளர்த்த பார்க்குறீங்களா? நீதியை நிலைநாட்ட விடாம தடுக்க பார்க்குறீங்களா? எனது மகள் ஃபாத்திமா திருடினால் கூட நான் கையை வெட்டுவேன். இந்த நீதி மிக்க ஆட்சி தன்மையை எந்த ஜனாதிபதி இடத்திலேயாவது பார்க்க முடியுமா? எந்த அரசிலேயாவது பார்க்க முடியுமா? எந்த ஒரு அதிபராவது இப்படி ஒரு நீதி செலுத்திய செய்தியை நீங்கள் பார்க்க முடியுமா என்று கேட்டால் கண்டிப்பாக பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு நீதிமிக்க தளபதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். அவ்வளவு ஆளும ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தகப்பனார் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தையாக இருக்கிற ரபியா என்கிறவர் பேசிக்கொள்றாங்க. திடீர்னு சந்திக்கும் போது பேசிக்கொள்றாங்க. என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? நாம ரசூலுல்லாஹ்விட்ட போவோம், நம்ம உறவுக்காரர், நம்ம பிள்ளைகள் 2 பேர் இருக்கிறாங்க, வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, ஜகாத்து வசூலிக்கிற தொழிலில் அவங்களையும் சேர்த்துக்கொள்ள சொல்லி நாம பரிந்துரை பண்ணுவோம். ஜகாத்து வசூலிக்க செல்பவர்களுக்கு ஜகாத்துல இருந்து ஒரு பங்கு கொடுப்பாங்க. 8 கூட்டத்தில் அவங்களும் ஜகாத்தை வசூலிக்க போறவங்க, அதுக்காக வேலை பண்றவங்க. அப்ப அந்த தொகை அவங்களும் எடுத்துக்கிடுவாங்களா இல்லையா? திருமணம் முடிக்க போற வயசு வேற, அதனால வேலை கேட்டு போவோம் என்று பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. வந்ததோட அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, 2 பேரும் தயவு செஞ்சு ரசூலுல்லாஹ்ட்ட இப்படி ஒரு தொழில் கேட்டு ஆக்களை அனுப்பிடாதீங்க, நபிகள் நான் தரமாட்டாங்க அப்படிங்கிறாங்க. சொன்னதோட அவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? என்ன பார்வையில் அலி ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கறாங்கன்னா, ஓ இவர் ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன், அந்த நினைப்புல நம்மகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் சொன்னது அழகான நியாயமான கருத்து. ஆனா அந்த நபித்தோழர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா, இவர் சொந்தக்காரனுங்கிறதுக்காக ரசூலுல்லாஹ்ட்ட நாம நுழைய விடாம தடுக்க பார்க்கிறாரு. ஆட்சியில இருக்கிற நேரத்தில் சக ஆட்சியில இருக்கக்கூடிய உறவுக்காரர் இந்த வேலையை செய்வாங்களா இல்லையா? நீங்க மஹிந்த ராஜபக்ச கவுந்தார்ல அவருடைய ஆட்சி தொடர்பாக வருகிற விமர்சனங்கள், ஒரு விமர்சனம் என்ன, அந்த ஆளு ஜனாதிபதியா இருக்கும்போது எங்களுக்கு கூட பக்கத்தில் போக முடியாது, எல்லாத்தையும் செஞ்சது கோட்டாபய ராஜபக்சேயும் பசில் ராஜபக்சேயும் சொல்றாங்களா இல்லையா? யாருக்கும் அங்க கிட்டத்தில் போக முடியல, அவங்களுக்குள்ளதான் எல்லாம் நடக்கும். இது மாதிரி ஒரு நிலையில தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்களோ இந்த மாதிரி நினைக்கிறாங்க. நினைச்சிட்டு நீங்க சொல்றதெல்லாம் நாங்க கேட்க முடியாது, அப்ப நீங்க நினைச்ச மாதிரி செஞ்சுக்கிறீங்க அப்படின்ட்டு அவர் போயிட்டார். நான் நலவு சொல்ல வந்தேன், நீங்க கேட்க முடியலன்னா நான் என்ன செய்ய முடியும், நீங்க பாத்துக்கிறீங்கன்ட்டு போயிட்டாங்க. போனதோட அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய பேச்சை மீறி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தொழில் கேட்டு போறாங்க. போய் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்க மனிதர்களிலேயே அதிகமாக நன்மை செய்பவர்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு வாரி வழங்கக்கூடியவங்களாக இருக்கிறீங்க. நாங்களோ கல்யாணம் முடிக்கிற வயசுக்கு வந்துட்டோம், திருமணம் முடிக்கிற வயசு, ஆனா தொழில் இல்லாம இருக்கிறோம். இப்படி இருக்கிற நேரத்தில் எங்களுக்கு இந்த ஜகாத் வசூலிக்கிற பணியில எங்களையும் சேர்த்துட்டீங்கன்னு சொன்னா நாங்களும் போய் வசூலிச்சுக்கிட்டு வருவோம். மற்றவங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான உதவித்தொகை எங்களுக்கும் கிடைத்து விட்டு போகிறது, அதனால நாங்க வாழ்க்கையை கழிப்போமா இல்லையா அப்படின்னு கேட்கும் போதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா பக்கத்தில் நின்றுக்கிட்டு இப்படிங்கிறாங்க, செய்யற தப்பு அப்படின்னு சொல்லி அதை மீறி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா கேட்கிறாங்க. கேட்கும் போது ரசூலுல்லாஹ் நீண்ட நேரமா
எந்த பதிலையும் சொல்லாம அமைதியாக இருக்கிறார்கள். இருந்ததோட கடைசியில் கொஞ்ச நேரம் அந்த அமைதி எல்லாம் கலைத்து விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? அந்த ரெண்டு பேரையும் பார்த்து சொல்லுகிறார்கள், மௌனத்தை கலைச்சிட்டு, ஜக்காத் என்பது மக்களுடைய அழுக்குகளாகும். ஜக்காத் இருக்குது இல்லையா, ஜக்காத் என்பது மக்களுடைய அழுக்குகள். அது முகம்மதுடைய கூட்டத்தாருக்கு ஒத்து வராது. முகமது நபியுடைய குடும்பத்தார் அதை எடுக்கக்கூடாது. அது ஏழைகளுக்கு போய் சேர வேண்டியது. அதை போய் நீங்க எடுக்க கேட்குறீங்களே, தர முடியாது, தொழில் கிடையாதுன்ட்டாங்க. எப்படி நம்ம ஆட்சியாளர்களாக இருந்தா இவன் கேட்டெல்லாம் போக மாட்டான், அவனா பொறுப்பு எடுத்துக்கிடுவாங்க. குடும்ப உறுப்பினர்களை போட்டு போட்டு அதுக்கு நீ இதுக்கு நான் இப்படி இப்படி போட்டுக்கிடுவாங்க. சொந்தக்காரன் இப்ப கூட இந்த ஆட்சியில கூட அந்த பிரச்சனை இருக்குதா இல்லையா? ஆட்சிக்கு வரும்போது நான் உழைக்கிறது மட்டும் இல்ல, என்ன பட்டி தொட்டி எல்லாருமே உழைச்சிக்கிறேன் சேர்த்துக்கிடுவாங்க. ரசூலுல்லாஹ் அப்படி சேர்க்கல. கேட்டு போனதுக்கு கூட தர முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க தெரியுமா? தர முடியாதுன்னு சொன்னது மட்டும் இல்ல, உடனே ஒரு நபித்தோரை கூப்பிட்டு, உங்களுக்கு என்ன பிரச்சனை? கல்யாணம் கட்டுற வயசுல இருக்கிறீங்க, தொழில் இல்லாம இருக்கிறீங்க, அதான பிரச்சனை, 2 பொண்ணை பார்த்து கொடுங்கன்னு கல்யாணம் கட்டி வச்சுட்டாங்க. அதான பிரச்சனை, 2 பொண்ணை நான் பார்த்து தர்றேன், கல்யாணம் கட்டிக்க. எது பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லிட்டாங்க. இதே மாதிரி அதே ஒரு இன்னொரு சம்பவம் நடக்கும். என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள காலத்துல ரசூலுல்லாஹ் ஜகாத்தை வசூலிக்க சொல்றாங்க. சொல்லும் போது ஜகாத்து கேட்டு போனா இந்த இப்னு ஜமீல் ரலியல்லாஹு அன்ஹு, காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஜகாத்து தர மாட்டேன்றாங்க. ரசூலுல்லாஹ் இந்த செய்தி வரும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த இப்னு ஜமீல் ஏழையாக இருந்தார், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் அவரை செல்வந்தர் ஆக்கினார்கள். அவர் தராம இருக்காரா? எதுக்கு சொல்றாங்க? வலுக்கட்டாயமா பறிச்செடுத்துட்டு வாங்குறாங்க. ஏழையா இருந்தீங்க, ஜகாத் நிதிகள் தந்து உங்களை வளர்த்து விட்டாச்சு, இப்ப ஜகாத் தர முடியாதா? வலுக்கட்டாயமா பறிச்செடுத்துட்டு வா அப்படின்ட்டாங்க. ரெண்டாவது காலிது ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவர் தன்னுடைய கவச ஆடைகளையும் தலவாடங்களையும் அல்லாஹ்வுடைய பாதையில் அர்ப்பணிச்சிருக்கிறாரு. இப்படி அர்ப்பணிச்சவர்கிட்ட நீங்க போய் ஜகாத்து கேட்கறது முறை இல்ல. மூணாவது நபர் யாரு? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த அப்பாஸ் யார் தெரியுமா? இவர் என்னுடைய பெரியப்பா. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு யாருன்னா ரசூலுல்லாஹ்வுடைய பெரியப்பா. என்னுடைய பெரியப்பாவாக இருந்துகிட்டு ஜகாத்து தர மாட்டேன்டாரா? அவர்கிட்ட ஜகாத்தையும் வாங்குங்க, அதே மாதிரி 1 மடங்கு ஃபைன் அடிச்சு வாங்குங்கிறாங்க. எப்படி? அதாவது மத்தாக்களுக்கு எல்லாம் மற்றவங்கன்னா அவங்களுக்கு அதை கொடுத்துட்டாங்க. என்னுடைய உறவுக்காரனா இருந்துகிட்டு இப்படி செய்யக்கூடாது இல்லையா? இப்படி உறவுக்காரன் நாம என்ன பார்ப்போம்? சரி, நம்ம பெரியப்பா வேற, இந்த ஆள்கிட்ட எதையாவது பேச போனா முகத்தை முடைச்சுக்கொள்ள வேண்டிவாரு. சரி, தரமாட்டேன்டாரா, விட்டு வேலையை பாருங்க, இதை போய் என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்றவாரு. இல்லைன்னா அவர் ஜக்காத்தா தர மாட்டேன்டாரு, சரி அவருக்கு 2 கண்டெய்னர்ல எதையாவது அனுப்பி வச்சிருங்க. புரியுதா? தரமாட்டேன்றவருக்கே கொடுத்து அனுப்புவாங்க. இதுதான் நம்ம ஊர் வளமை. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஜக்காத்தை கேட்கிறோம், முதலாவது ஓடி வந்து தர வேண்டிய இடத்துல இருக்கிற ஏண்ட குடும்ப உறுப்பினர்கள் தர இயலாதுன்னு சொன்னாரா? அவர் ஜக்காத்தையும் வாங்கி 1 மடங்கு அவருக்கு இன்னொரு ஃபைனையும் அடிச்சு டபுள் ஜக்காத் வசூலிங்கிறாரு. 2 லட்சம் ரூபாய் தரணும்னா சும்மா கொடுத்திருந்தா 2 லட்சம் ரூபாய், தர மாட்டேன்றதுக்காக 4 லட்சம் ரூபாய். ரசூலுல்லாஹ் உறவுக்காரன் நினைச்சாங்களா? பகைமை ஏற்பட்டு விடுமே நினைச்சாங்களா? அதை நினைக்கல. ஆளுமை. அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சியினுடைய வல்லமையே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆட்சி செலுத்துற நேரத்தில் நீதியை தவற விட்டு விடுவேனோ என்பதில் ரொம்ப கவனமாக இருப்பார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த அளவுக்குன்னு கேட்டா, நபிகளாருடைய காலத்தில் நடந்த இன்னொரு சம்பவத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு வீரம் தெரியுமா? ஆட்சியில நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பகுதி நபிகள் நாயகத்துடைய வீரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யுத்தத்துக்கு போய் வர்றாங்க, ஒரு இடத்துல தூங்குறாங்க. எல்லா சஹாபாக்களும் பிரிஞ்சு பாலைவனத்தில் தூங்கினா எப்படி இருக்கு? ஏசி ரூமா அது இல்லதானே? பாலைவனத்தில் தூங்கினா எப்படி தூங்குவாங்க? ஒரு மரம் இருக்கும் 1.5 கிலோமீட்டருக்கு அப்புறம், அந்த மரத்துக்கு கீழே 2 பேர் தூங்குவாங்க, இன்னொரு 5 கிலோமீட்டருக்கு அப்புறம் இன்னும் 2 பேர் தூங்குவாங்க. இப்படித்தானே தூங்குவாங்க. இப்படி எல்லாருமே பிரிஞ்சு போய் தூங்குறாங்க. ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாளை எடுத்து கொழுவி வச்சுக்கிட்டு ஒரு முள் மரத்தில் கொழுவிட்டு கீழே தூங்கிடுறாங்க. தூங்கினதோட கொஞ்ச நேரத்தில் பார்த்தா எங்க இருந்தோ ஒருத்தன் ஃபாலோ அப் பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க ரசூலுல்லாஹ்வை. கரெக்டா ரசூலுல்லாஹ் தூங்கி முடிய ரசூலுல்லாஹ்வுடைய வாளை எடுத்து முன்னுக்கு நிற்கிறான் அப்படி வெட்டுறதுக்கு. ரசூலுல்லாஹ் திடீர்னு விழிக்கிறார்கள். விழிச்சு பார்த்தா கண்ணுக்கு முன்னாடி கத்தியை வச்சுக்கிட்டு இருக்கிறான். நம்ம அந்த இடத்துல இருந்திருந்தோம்னா எப்படி இருந்திருக்கும்? அவன் கத்தி எடுத்த வேகத்தை விட வேகமா இந்த ஆள் ஓடி முடிச்சிருவான். புரியுதா?
அந்த நம்மளையெல்லாம் பிடிக்க முடியுமா என்று சுசந்திகா ஜெயசிங்க தோத்துருவா. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் அசால்ட்டா எழும்புறாங்க. எழும்பி என்ன விஷயம்னு கேட்குறாங்க. அவன் என்ன செய்யறான்னு கேட்டா, நபிகள் மை எம்னாவுக்க மின்னி, முகமதே இப்ப தனியா வசமா மாட்டிக்கிட்டீங்களா? என்னிடமிருந்து உங்களை இப்பொழுது காப்பாற்றுவர் யார்? யார் உங்களை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எந்த பதட்டமும் வரல, அசால்ட்டா சொன்னாங்க அல்லாஹ். இன்னும் யாரு காப்பாற்றுவேன்னு கேட்குறியா? அல்லாஹ் காப்பாற்றுவான். ரசூலுல்லாஹ் 3 வாட்டி இதை சொன்னதோட கையில் இருந்த அறிவால் அவன் அறியாமலே கீழே விழுந்துடும். அல்லாஹ் என்ன காப்பாற்றுவான்னு சொன்ன ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தைரியம் இருக்கிறது யாரும் சொல்ல மாட்டாங்கங்க. கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தன் கத்தியை வச்சுக்கிட்டு நிற்கிறான், உன்னை யார் இப்ப காப்பாற்றுவான்னா, யாரு காப்பாற்றுவா? நீ வெட்டாம விட்டா தானே நானே தப்பிப்பேன், காப்பாற்றுவான கேள்வியே தப்புடா, அப்படித்தானே சொல்லுவோம். ரசூலுல்லாஹ் அதெல்லாம் சொல்லல, என்ன யாரு காப்பாத்து? அல்லாஹ் காப்பாற்றுவான். இந்த ஹதீஸை எப்பயுமே மனதில் வச்சுக்கிறீங்க. எத்தனை இனவாத பிரச்சனை வந்தாலும், எத்தனை கலவரம் வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும் அல்லாஹ் எங்களை காப்பாற்றுவான். யாரும் காப்பாற்ற தேவையில்லை. அரசு வர தேவையில்லை, ராணுவம் வர தேவையில்லை, வேற எந்த போர்ஸஸும் வர தேவையில்லை, அல்லாஹ் காப்பாற்றுவான். அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இந்த மனதைரியம், இந்த உறுதி நம்ம அத்தனை பேருக்கும் வர வேண்டும். இன்னொரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் இருட்டு நேரத்தில் சஹாபாக்கெல்லாம் பதறி அடிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி வருகிறார்கள். ஏன் ஓடி வர்றாங்க தெரியுமா? பெரிய சப்தம் ஒன்று கேட்குது. எல்லாரும் நினைக்கிறாங்க யாரோ ஒரு படை நம்மளை தாக்க வர்றாங்க, அடிக்க போறாங்க, படை ஒன்று தாக்க வருதுன்னு நினைச்சுக்கிட்டு பதறி அடிச்சுக்கிட்டு வெளியே வர்ற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்ப எல்லாரும் என்ன பார்ப்பாங்க? தலைவர் எங்கன்னு தானே பார்ப்பாங்க. ஒரு பிரச்சனை வருது, எங்கடா தலைவரை தேடுவாங்க. எல்லாரும் வெளியே ஓடி வந்து நபிகள் நாயகத்தை காணமேன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு இருட்டு, அந்த இருட்டுக்குள்ள இருந்து மதீனா வாசிகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேகமாக ஒரு குதிரையில வர்றாங்க. இருட்டுக்குள்ள இருந்து வர்றாங்க. வரும்போது எப்படி வர்றாங்க தெரியுமா? சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே உரிய வீரம் அது. கழுத்துல வாள் தொங்குது. ரசூலுல்லாஹ் வர்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கழுத்துல வாள் தொங்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த குதிரையை பற்றி சஹாபாக்கள் வர்ணிக்கிறார்கள். குதிரை யாருடைய குதிரை? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய குதிரை. குதிரைக்கு சேணம் கூட மாட்டி இருக்கவில்லையாம். சேணம்டா என்ன? குதிரைக்கு அந்த மேல ஒரு போட்டிருப்பானே, அதை ஸ்டடியா பிடிச்சி நிக்கிறதுக்காக சேணம் மாட்டப்பட்ட குதிரை. சேணம் மாட்டினா மூக்குல எல்லாம் போட்டு அந்த கைதெல்லாம் போட்டு இழுத்து வச்சிருப்பாங்களே, அதெல்லாம் கரெக்டா இருந்தா தான் திரும்பும், சொல்ற மாதிரி நடக்கும். இப்படி சேணம் மாட்டப்பட்ட குதிரையில போனா கூட பரவாயில்லை, கழுத்தில் வாளை கொழுவிக்கொண்டு சேணம் கூட மாட்டாத ஒரு குதிரையில வேகமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், லம் துராவு, பயப்படாதீர்களப்பா, பயப்படாதீர்கள் என்று சொல்லிவிட்டு எந்த பிரச்சனையும் இல்லை. ரசூல் எல்லாரும் சீரியஸா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வேகமா சொல்றாங்க, பயப்படாதீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன பிரச்சனை தெரியுமா? வஜதுனாஹு பஹ்ரன். எதை பார்த்து சொல்றாங்கன்னு கேட்டா, அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள் சொல்லிட்டு, எனக்கு நான் போய் பார்த்தேன், அங்க எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா இந்த குதிரை மட்டும் கடல் மாதிரி இருக்குதுங்கிறாங்க. எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, என்ன பிரச்சனைன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இது குதிரை இல்ல, இதுல வேகம் கடல் மாதிரி, நான் அப்படி இப்படி மின்னல் வேகத்தில் போயிட்டு வந்துட்டேங்கிறதுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு தளபதி, இப்படி ஒரு ஆட்சியாளர், இப்படி ஒரு ஜனாதிபதி உலக வரலாற்றில் எவனை பார்த்திருப்போம்? கேள்விப்பட்டிருப்போமா? எங்கேயாவது கதையிலையாவது வந்திருப்பாங்களா? யாரையும் பார்க்க முடியாத தைரியம். ஒரு பிரச்சனை வர்ற நேரத்தில் முதல்ல தலைவர் என்ன செய்வாரு? இன்டோ கூலர் இல்லாட்டியும் பரவாயில்ல வாப்பா, ஒரு பழைய மோட்டார் பைக்கையாவது கொண்டு வந்து என்ன கூட்டிட்டு போயிரு, நான் முதல்ல இந்த இடத்த விட்டு போயிடணும். நிறைய பாருங்க, பிரச்சனை வந்தா அந்த இடத்துல ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. எம்பியை காணும், எம்எல்ஏ காணும், முஃப்தியை காணும், ஒருத்தரையும் காணும். யார் இருப்பா? அந்த ஏரியா மக்கள் மட்டும் தான் சண்டை பிடிக்கணும். ஆனா எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு இந்த பார்த்தமா இல்லையா, இந்த பக்கத்துல கிரேன் பாஸ் பள்ளி பிரச்சனை வந்துச்சு இல்ல, பிரச்சனை நேரத்தில் இருந்தது முழுக்க தௌஹீத் சகோதரர்கள். அவ்வளவு நின்று போராடி முடிய அடுத்த நாள் காலையில மீடியாவுக்கு முன்னாடி மட்டும் அப்படி வந்து நிக்கிறாங்க. பெரிய தலப்பா என்ன, தோப்பு என்ன, இரவு முழுவதும் என்ன செய்தோம், எப்படி பார்த்த மக்கள். இப்ப இந்த பேச்சு பேசக்கல அனுராதபுரத்திலேயோ புலன்னர்வலையோ இருக்கிறவன் பார்த்துட்டு என்ன யோசிப்பான்? நேத்து முழுக்க ஆலிம்சா எப்படி பள்ளியை காப்பாத்திருக்காரு, பேச்ச மீடியால பேசுறத பார்த்துக்கிட்டு மக்கள் நினைப்பாங்க இரவு முழுவதும் உயிரை பணையம் வைத்து ஆலிம்சா தான் பள்ளியை காப்பாத்தினாரு. ஒரு பய கிடையாது, அங்க முழுக்க உயிரை பணையம் வைத்தது இந்த தௌஹீத் சகோதரர்கள். எதுக்காக சொல்ல வர்றேன்? தலைவர்களாக இருந்தால் தலைவர்களும் சேர்ந்து களத்தில் நிற்கிற நேரத்தில் தான் கூட இருக்கிற தொண்டர்கள் நிற்பார்கள். இந்த வெள்ள நிவாரண பணி அப்படித்தான் நடந்தது.
எந்த பணியா இருந்தாலும் யார் வழி நடத்துகிறோமோ வழி நடத்துகிறவர்கள் அந்த முதலாவது அவங்க நிக்கணும். மல்வானில் பாத்தியல்ல, நபவியா நாங்கள் வேலை செய்கிறோம் என்று 2 பேரை டீச்சரை போட்டுக்கிட்டு வந்தாங்க. 2 நாள்ல பார்த்தா கொடை பிடிச்சிக்கிட்டு ஒரு ஆள் வர்றான். அவன் கூட கொடையை பிடிக்கல, ரசூலுல்லாஹ்க்கு பின்னாடி ஒருத்தர் கொடை பிடிச்சதுக்கே வேணாம்னு இழுத்து வீசின வரலாறை பார்த்தோம். இப்ப பின்னாடி ஒரு கூட்டம் கொடையை பிடிச்சிக்கிட்டு அங்கிட்டு போங்க, ஆளே இல்லை, அங்கிட்டு போந்துக்கிட்டு வர்றாங்க. கேட்டா ஷேக் வர்றாராம். யாரு? ஆளே இல்லைங்க. ஆளே இல்லாத இடத்துல எதுக்கு போய் டீ ஆத்திக்கிட்டு இருக்கிற கேட்பாங்களா இல்லையா? அது மாதிரி தான் அங்கிட்டு போந்துக்கிட்டு வர்றான், ஷேக் வர்றாரு. இந்த நிலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இருக்கவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய இந்த மார்க்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய ஆட்சி முறை எப்படி இருந்தது தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கட்டத்தில் யாராவது மௌத்தா போனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்களாம், மரணித்தவருக்கு நீங்க தொழுக வைக்க ரசூலுல்லாஹ் கூப்பிடுவாங்க. வந்து கேட்பாங்க, இவருக்கு யாராவது கடன் தர இருக்கு, இவர் யாருக்காவது கடன் தர இருக்குதா என்று கேட்பாங்க. கடன் தர இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா கடனை அடைச்சிட்டு வாங்க, நான் அப்புறம் தொழுக வைக்கிறேன் ரசூலுல்லாஹ் போயிடுவாங்க. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஆட்சியை அமைத்ததுக்கு பிறகு என்ன செய்வார்கள் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யாராவது ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டு விட்டால் அந்த ஜனாசாவை முன்வைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹ் கேட்பார்கள், மூமின்களுக்கு இந்த நபி தான் முன்மாதிரி, இந்த நபிக்கு பிறகுதான் எல்லாமே என்று சொல்லிட்டு சொல்லுவாங்க, இந்த ஜனாசாவாக இருப்பவர் யாருக்காவது கடன் தர இருக்கிறதா? யாராவது கடன் தர இருக்குதுன்னு சொன்னா எங்கிட்ட வந்து வாங்கிக்கிறங்க, அதை அரசாங்கம் பொறுப்பெடுத்துரும். யாராவது கடன் கொடுக்க இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த கடனை அரசு பொறுப்பெடுத்து அவர்களுக்காக அரசு செலுத்தி விடுமாம். இந்த அளவுக்கான ஒரு ஆட்சியை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைக்கிறார்கள். கட்டமைத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயின் போது சஹாபாக்களுக்கு மத்தியிலே பேசுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மவுத்து நேரத்தில் மரணத்துக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் நாட்டுக்கு ஆட்சியாளராக அனுப்புகிறார்கள். அனுப்பும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு குதிரையில அமர்ந்து கொண்டு வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் குதிரையினுடைய சேணத்தை பிடித்துக் கொண்டு அந்த மூக்குக்கு பகுதியில் இருக்கும் இல்லையா, அதை பிடிச்சுக்கிட்டு ரசூலுல்லாஹ் இப்னு மஸ்ஊதோட பேசி வர்றாங்க. பேசி கொண்டு வரும்போது இப்னு மஸ்ஊத் குதிரையில அமர்ந்துகிட்டு இருக்கிறார். யாரு? இன்னொரு நாட்டுக்கு ஆளுநராக போகிறவர் குதிரையில் அமர்ந்திருக்கிறார். முழு தேசத்துக்கும் ஜனாதிபதியாக இருப்பவர் கீழே நடந்து வந்து கொண்டிருக்கிறார். யோசித்து பாருங்கள், ஆட்சியாளர் கீழே நடந்து வந்து கொண்டிருக்கிறார், ஆட்சியின் கீழால் இருப்பவர் குதிரையிலே அமர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோலிடத்தில் சொல்லுகிறார்கள், முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஆதே, இந்த வருடத்துக்கு பிறகு அநேகமாக நீங்கள் என்னை பார்க்க மாட்டீர்கள். நீங்க இப்ப யமனுக்கு ஆளுநரா போறீங்க, இந்த வருஷம் இதுதான் நீங்கள் என்னை கடைசியாக பார்ப்பது. இந்த வருடத்திற்கு பிறகு என்னை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். என்னுடைய பள்ளிவாசலையோ அல்லது என்னுடைய அடக்கத்தலத்தையோ தான் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். சொன்னதோட முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அழுது கொண்டே மாலையாக கண்ணீர் வடித்துக் கொண்டே மதீனா நகரை விட்டு யமனை நோக்கி பயணித்து விடுகிறார்கள். அதுதான் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடைசியாக உயிரோடு பார்த்தது. ரசூலுல்லாஹ் சொன்னதை போல அதற்கு பிறகு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகத்தின் மன்னரையையும் நபிகள் நாயகத்தின் பள்ளிவாசல் மஸ்ஜிது நபவியையும் தான் பார்த்தார்கள். இந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹ் மரண தருவாயில் இருக்கும்போது சஹாபாக்களிடத்தில் ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொல்லுகிறார்கள். பக்கத்தில் ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. போகும்போது அவங்களுக்கு சிகப்பு துணி ஒன்று இருந்தது ரசூலுல்லாஹ் இடத்துல தலைவலிக்கு கட்டு போடுறதுக்காக. அந்த துணியை எடுத்து என்னுடைய தலையில கட்டுங்க அப்படிங்கிறாங்க. தலைவலிக்கு தலையில இறுக்கி கட்ட சொல்றாங்க. கட்டினதுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபதுல் இப்னு அப்பாஸ் உடைய மேல் அப்படி சாஞ்சிக்கிட்டு நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். போய் மக்கள் எல்லாம் கூடி இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் மரண தருவாயில் இருக்கிறாங்கன்னு சொல்லி, ரசூலுல்லாவுக்கு நோயின்னு சொல்லி ரசூலுல்லாவை பார்ப்பதற்காக மக்கள் கூடி இருக்கிறார்கள். அந்த இடத்துல போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மக்களே, நானும் உங்களை போன்ற மனிதன் தான். இந்த வாசகம் இருக்குதே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த வார்த்தை பொன்னெழுத்துக்களால் பொதிக்கப்பட வேண்டியது. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையெல்லாம் புறக்கி எடுத்து சொன்னாங்க. மௌத்தாகிற நேரம் நபிகள் நாயகத்து மேல உயிரை விட அதிகமாக நேசம் வைத்த சமுதாயம். நானும் உங்களை போன்ற மனிதன் தான். நான் கடவுள் அல்ல, கடவுளின் அவதாரமும் அல்ல. என்னை என்னுடைய மரணத்துக்கு பிறகு நீங்கள் கடவுளாக சித்தரித்து விடக் கூடாது. இன்ன வரைக்கும் முகமது நபி அல்லாஹ் இந்த சமுதாயத்தில் ஒருத்தனும் சொல்ல மாட்டான் தானே.
கண்ட கண்ட கபோதியை எல்லாம் அவுளியாண்டுகிட்டு இருப்பாங்க. ஆனா முகமது நபி அல்லான்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த இஸ்லாம் அவர்களை வார்த்தெடுத்தது. சொல்லி நானும் உங்களை போன்ற மனிதன் தான் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நானும் உங்களை விட்டு பிரிகிற நேரம் வந்து விடலாம், நான் உங்களை விட்டு போறதுக்கு உரிய நேரமாக கூட இது இருக்கலாம் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களில் யாருக்காவது நான் மானத்தில் பங்கம் விளைவித்திருந்தால் அதற்கு என்னிடத்திலிருந்து நீங்கள் பதிலை பகரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், பழி வாங்கிக் கொள்ளுங்கள். நான் யாருடைய முடிக்காவது, இந்த அளவு சொல்றாங்க, தலைமுடிக்கு நான் அநியாயம் செய்திருந்தாலும் அந்த அநியாயத்திற்கு என்னிடமிருந்து நீங்கள் பதிலை பெற்றுக் கொள்ளுங்கள், பழி வாங்கி விடுங்கள். எவருடைய உடம்புக்காவது நான் ஏதாவது தொல்லை தந்திருந்தால் என்னை பழி வாங்கி விடுங்கள். எவருடைய செல்வத்தையாவது நான் அபகரித்திருந்தால், பங்கம் விளைவித்திருந்தால், இதோ முகமது இருக்கிறார், முகமதிடம் கணக்கு தீர்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதுக்கு பிறகு ஒரு நபித்தோழர் கூட எழும்பல, எல்லாருமே அமைதியா இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நான் கேட்டதை போன்று நீங்கள் செய்தால் நான் உங்களை வெறுத்து விடுவேன் என்றோ, உங்களை பகைத்துக் கொள்வேன் என்றோ, பகைமையை சம்பாதித்து விட வேண்டும் என்றோ நீங்கள் நினைத்து விட வேண்டாம். நான் அப்படி எதையுமே செய்ய மாட்டேன், எதுவும் சொல்ல மாட்டேன். இதோ நான் உங்களுக்கு முன்னால் இருக்கிறேன், என்னிடத்தில் உங்கள் பழியை நீங்கள் தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. போனதுக்கு பிறகு அடுத்த நாள் வர்றாங்க, வந்து ரசூலுல்லாஹ் அதே மாதிரி சொல்றாங்க, நான் யாருக்காவது மானத்தில் விளையாடி இருந்தால், ஒரு முடிக்கு அநியாயம் செய்திருந்தாலும், உங்களுடைய உடம்புக்கு அநியாயம் செய்திருந்தாலும், சொத்துக்களை அபகரித்திருந்தாலும் இப்பொழுதே அதை பெற்றுக்கொள்ளுங்கள். நாளை மறுமை நான் கை செய்தப்பட்டுவிடக் கூடாது, எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் கவலையோடு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் அது. ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், தெரிந்து கொள்ளுங்கள், நான் என்னுடைய பிறவியிலேயே யாரோடும் வெறுப்பு பாராட்ட மாட்டேன். என்னுடைய பிறவியிலேயே, என்னுடைய சுபாவத்திலேயே நான் பகைமை கொள்பவன் அல்ல. என்ற இயற்கை குணமே நான் யாரோடையும் பகைமை கொள்ள மாட்டேன், யாரோடையும் வெறுப்பு கொள்ள மாட்டேன். அந்த டைம்ல அது முடிஞ்சு போயிடும், இதுதான் என்னுடைய இயற்கை நிலை என்று சொல்லிவிட்டு, ஆகவே என்னிடத்திலிருந்து யாராவது பழி தீர்க்க வேண்டும் என்று நினைத்தால் இப்பொழுதே பழி தீர்த்துக் கொள்ளுங்கள். உலக வரலாற்றில் எந்த ஜனாதிபதியாவது இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்பானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுதே பழி தீர்த்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது ஒரு மனிதர் எழும்பி வருகிறார், அல்லாஹ்வின் தூதரே, உங்களிடம் ஒருவர் யாசகம் கேட்டு வந்தார், பிச்சை கேட்டு வந்தார். பிச்சை கேட்டு வந்த நேரத்தில் அவருக்கு அன்பளிப்பாக கொடுப்பதற்காக யாராவது கடன் தருகிறீர்களா என்று நீங்கள் கேட்டீர்கள். நான் அந்த நேரத்திலே உங்களுக்கு 3 தீர்க்கங்கள் கடன் தந்தேன், நீங்கள் அதை திருப்பி தர மறந்து விட்டீர்கள், தந்து விடுங்கள் அப்படிங்கிறாங்க. சொன்னதோட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள்கிட்ட சொல்லி அவருக்கு கொடுக்க வேண்டிய 3 திர்ஹம் கடனை திருப்பி கொடுத்து விடுங்கள், நான் அவரிடமிருந்து கடன் எடுத்து இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய மரணத்துக்கு முன்பு தான் கொடுக்க இருந்த கடனை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயத்துக்கு முன்னாலேயே தீர்த்து விட்டு மரணித்து விட்டார்கள். இப்படி ஒரு அற்புதமான ஆட்சியாளரை இந்த உலக வரலாறு இதுவரை காணவும் இல்லை, இதற்கு பிறகும் காணாது. காரணம், அவர் வெறும் ஆட்சியாளர் மட்டுமல்ல, மிகச்சிறந்த ஆன்மீக தலைவராகவும் இருந்தார். ஆகவே இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆட்சி முறைமை இன்றைக்கு இருக்கிற அனைத்து ஆட்சியாளர்களுக்கும் ஒரு படிப்பினையானது. நபிகள் நாயகத்துடைய ஆட்சி முறைமையை தான் நாம் கை கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.